அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் வச்சு குழம்பு தான் வைக்க போகிறோம். கிரேவி எது வேணாலும் சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். இது பாக்கெட்டில் விற்க வர்ற காளான் தான் நான் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக வேணாம், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காளான் வெந்த உடனே டக்குன்னு சுருங்கின மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். அது கூடவே பிரியாணி இலை, பட்டை, சோம்பு எல்லாம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் மட்டன் மசாலாவிலையும் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால. அது கூட ஒரு 3 தக்காளி பழம். எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதோட கொஞ்சமாக பட்டை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் பிரியாணியில். இப்போ நம்ம பாத்திரத்தில் லைட்டாக சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகட்டும். கடுகு பொரிஞ்சு வரட்டு. கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு கூட உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கிடக்கு. வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரித்த உடனே நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அது கூடவே நம்மளோட பிரியாணியில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை எல்லாம், பட்டை, கிராம்பு, ஒரு பட்டை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இது கூட மட்டன் மசாலாவும் சேர்ப்பேன். இந்த எண்ணெயில் லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணால், லைட்டாக ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கிக்கோங்க. நம்ம லைட்டாக பிரட்டி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். இப்போ நம்ம மட்டன் மசாலா சேர்த்துருக்குறோம். இது வீட்டிலே அரைச்ச மட்டன் மசாலா. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்பு, பிரியாணிக்குள்ளே மசாலாக்கள் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் கலந்துருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட மிளகாத்தூள், சோம்பு, கரம் மசாலா எல்லாமே சேர்க்கணும். நான் இருக்கிறதுனால ஒரே மசாலாவாக அதை சேர்த்து அந்த மசாலாவிலே சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி இப்போ தான் அந்த மிக்சியில் கலந்து தண்ணி கூட சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை. இப்போ தான் அந்த மிக்சியில் உள்ள இது மட்டும் பேஸ்ட்டை மட்டும் லைட்டாக அலசி அந்த தண்ணி அதில் சேர்த்துருக்குறேன். இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யுங்க. வேலை ரொம்ப ஈஸி, அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிரேவி. இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்தனே ஒரு கொதி வரும். இப்போ நம்ம காளானை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நல்லா ஒன்று சேர நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை நல்லா ஒன்று சேர அந்த மசாலாவில் விரசி வரணும். இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார் கலந்து அந்த கொஞ்சமாக தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை. இந்த மாதிரி ஒரு சேர நல்லா வரட்டு. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் குழம்புக்கோ கிரேவிக்கோ எந்த இதுக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான் டக்குன்னு வெந்துடும். ஆனால் மசாலா எல்லாமே இன்னும் சரியாக வேகணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்குறோம். அதனால் கொஞ்சம் கொதித்து வற்றணும். நல்லா கிளறி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நானே காளான் குழம்பு முறை வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்து ஒரு 15 நிமிஷமாவது நல்லா கொதித்து வற்றி வரணும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான ப்ராசஸ், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் காளான் குழம்பு ஒரு தடவை. இப்போ நம்மளோடது கொதிக்கலை. இது கொதிச்சுன்னு காளான் வெந்தோடனே அவ்வளோ சுருங்கிரும். நல்லா 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து காயணும். பாருங்கள், நல்லா கொதித்து
வற்றி வந்துருச்சு. நம்ம போட்ட காளான்லாம் அழகாக வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. எனக்கு இந்த இதில் போதும் காளான் குழம்பு. உங்களுக்கு இன்னும் கூட கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி சேர்த்ததுனால அதுவே போதும் குழம்புக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட மல்லித்தலையை தூவி இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான அட்டகாசமான காளான் குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு காளான் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்தது. ரொம்பவே வாசமாகவும் இருந்தது. நம்மளோட சுவையான டேஸ்டியான யம்மியான காளான் குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.